ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எத்தனை நல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நல்லவரே, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை கண்மணின் மணி போல பாதுகாத்த தேவனீர் தகப்பனே. கடந்த வாரம் முழுவதும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மேல் அசைவாடினபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணையாயிருக்கிற தேவனீர் தகப்பனே. தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிற தேவனீர் அப்பா. இந்த மாலை நேரத்தில் உம்மை நம்பி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் மேங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, நீங்க வர இயேசுவே. அற்புதங்களை செய்கிற தெய்வமே, நீ நல்லவரே. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் இந்த நாட்களில் தகப்பனே. உம்மை போல தெய்வமில்லை. எத்தனை பேர் நிந்தித்தாலும் நீரங்களை நிந்திக்கலப்பா. எத்தனை பேர் ஒதுக்கி தள்ளினாலும் உம்மை போல தெய்வமில்லை. எங்களை நேசிக்கிற தெய்வமே, எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உம்மை போல தெய்வமில்லை. நீர் இல்லை என்றால் நாங்க உயிரோடு இருக்கிறது உங்க கிருபைப்பா. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட உம்மை போல தெய்வமில்லை. இயேசுவே, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. நல்ல தெய்வமே, உம்மை போல தெய்வம் நல்லவரே, நீர் இல்லை என்றால் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லை தகப்பனே. உங்களுடைய பிரசனை இல்லாம வாழ முடியாது தகப்பனே. We need your presence, Lord. உம்மை போல அந்த பரலோகத்தின் மகிமை இறங்கி வருவதாக, அந்த பரலோகத்தின் விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் மாறட்டும், ஆராதிக்கும் பொழுது நெருக்கங்கள் மாறட்டும். உம்மை போல தெய்வம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ இயேசுவே, உம்மை போல தெய்வமில்லை.
தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையில நீர் கடந்து வாரமாப்பா, இந்த இடத்திற்குள்ளே நீர் அசைவாடு தகப்பனே. ஆண்டவரை யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய கரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. வசனம் சொல்லி இருக்கிறது, எங்கு ஆவி உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்கே தேவனுடைய ஆவியானவர் கடந்து வருகிறாரோ அங்கு விடுதலையை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் we welcome your presence, Lord. உடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வர let me be filled with your presence, Lord. எங்களை நிரப்ப தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில், பரிசுத்தமுள்ளவரின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆன்மீக நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இணைந்து சில பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? Come on, hallelujah, amen. ஸ்தோத்திரம் அப்பா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன் கடந்து வந்திருக்கிறார், உயர்த்துகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார், விடுவிக்கிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து. சேர்ந்து பாடுவோமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து. நல்ல கரங்களை தட்டி, நீதிமான் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல, நித்தமும் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து. நல்ல உற்சாகமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். நம்மை காக்கும் தேவன் அவர், நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய். ஒரு விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நம்மை காக்கும் தேவன் இயேசு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய் இருக்கின்றவர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து. ஆமென், கலங்கி தவிக்கா, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை. Thank you Lord. கலங்கி தவிக்கா, அவரே உன்னை அதிசயம் செய். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும்
சேர்ந்து பாடுவோமா? அவரை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை சத்தமா கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் வியாதிகளை உடைக்கிற தேவன் கர்த்தர் நம் சார்பில். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. இன்னொரு முறை கூட, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய். நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும். கலங்கி தவிக்காதே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சத்தமா சொல்லுங்க, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய். இன்னும் சத்தமா, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய். விசுவாசத்தோடு அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நம்ம சார்புல நமக்காக யுத்தம் பண்ற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை மனுஷன் எழும்பலாம், எத்தனை போராட்டங்கள் எழும்பலாம், எத்தனை வியாதிகள் எழும்பலாம், எத்தனை கண்ணீர் எழும்பலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கெதிராய் நிற்பவன் யார்? சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கெதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை உள்ளத்தின் ஆழத்தில் தேவன் நோக்கி கூப்பிடுவோமா? கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், இதய விருப்பம் நிறைவேற்று. சேர்ந்து சொல்லுங்க, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வை. தேங்க்யூ. கலங்கி தவிக்காதே. கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை உயர்த்தும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறான். வியாதியை மாற்றுகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். போராட்டங்களை மாற்றுகிற தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Thank you Lord. இயேசுவே ஆராதனை, நன்றி இயேசப்பா, நீர் கடந்து வாரோ. ஆராதனை துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே குதையா. கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நீங்க பிரச்சனையை மாற்றுகிற தெய்வமே, போராட்டங்களை மாற்றுகிற தெய்வமே, வரவே இயேசுவே, உயர்த்துகிறவரே, நல்லவரே. கடைசியா ஒரு முறை கரங்களை மட்டும் மேல உயர்த்தி, நீங்க வர வேண்டும் நல்லவரே.
ஹalleluya. ஒரு பாடலை கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நான் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஆமென். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். Thank you Lord. கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. Amen. Thank you Lord. சேர்ந்து கரங்களை தட்டுவோமா? Amen. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. கரங்களை தட்டி சொல்லுங்க. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. ஆமென். கிருபையே தேவ கிருபையே. இன்னும் ஒரு முறை கூட. கிருபையே தேவ கிருபையே. சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென். தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. சொல்லுங்க. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் சுகமுடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது. கரங்களை தட்டி. கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே. ஆமென். கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். சொல்லுங்க சத்தமா. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். கரங்களை தட்டி. கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. Thank you Lord. கிருபையே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நல்ல வாய்களை திறந்து. கிருபையே தேவ கிருபையே. Thank you ஏசப்பா. உம்முடைய கிருபை தான் எங்களை உயர்த்தி வச்சிருக்கு ராஜா. கிருபையே. ஆமா ராஜா. சொல்லுங்க சத்தமா. தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. சொல்லுங்க. அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது கிருபையே. ஆழை நடுவினிலும் சீரும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. ஆழை நடுவினிலும் சீரும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பது. கரங்களை தட்டி. கிருபையே தேவ கிருபையே. Thank you Lord. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. சொல்லுங்க. வாய்களை திறந்து
அந்த கிருபையை உணர்ந்து பாட போகிறோம். ஓ ஹalleluya, கிருபையே தேவ கிருபையே கிருபையே. For the last one more time கரங்களை தட்டி சொல்றீங்களா? ஓ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை நம் கண்களை மூடி, நாம் இருக்கிறவங்களை எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் நாம் தேவனை துதிக்க போகிறோம். தடைகளை மாற்றுகிற தேவன் அவர், விடுதலையை தருகிற தேவன் அவர், நெருக்கத்தை போராட்டங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிற எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் நாம் கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கிருபைப்பா, வியாதி நேரத்தில் எங்களை காத்தது உம்முடைய கிருபை தகப்பனே, போராட்டத்தின் நடுவில் எங்களை காப்பாற்றுறது உம்முடைய கிருபை. எல்லாரும் முடிந்த அளவுக்கு வாய்களை திறந்து நன்றி இயேசுவே என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து முடிஞ்ச அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல துதிக்க ஆரம்பிக்க தான் ஓ எரியோ கோட்டைகளை உடைக்க முடியும். நீங்க ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் போராட்டங்களை உடைக்க முடியும். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் கட்டுகளை உடைக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு ஆயுதம், துதிக்கிற ஆயுதம் மட்டும்தான். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நன்றி ஆவியானவரே, விடுதலை தருகிற தெய்வமே ஹalleluya. சோ நன்றி தகப்பனே, ஓ ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஹalleluya. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, I won't leave you and I won't forsake you. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை. உள்ள கரங்களை நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். சேர்ந்து உற்சாகமா ஆவியில நிரம்பி பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதிசயமானவர் தருகிறார். சேர்ந்து சொல்லுங்க, அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் ஏமே சர்வ வல்லவர். சமாதானம், ஓ சமாதானம் தருபவரே, சமாதானம் தர். ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுமா? ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரி. நன்றி இயேசுவே ஹalleluya. தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடாத தெய்வமே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். ஹalleluya. ஆனந்தமே. கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. சொல்லுங்களா? உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்கு. நல்ல கரங்களை தட்டி தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே இயேசுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை. முடிந்தவங்க ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க ஹalleluya. தோல்விகள் இல்லை, துதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லை, துதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்ணீர் இல்லை.
ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. ஆனந்தமே. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க. நல்ல வாய்களை தந்து துதிங்க. ஆவில நரம்பி துதிங்க. இந்த சபை தேவனை துதிக்க 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 கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறது. துதிக்க துதிக்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறி கொண்டிருக்கிறது. துதிக்க 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 வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. வசனம் சொல்லி இருக்கிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தின் வாசல்கள் அடைக்கப்பட போகிறது. கண்ணீர் மாறுகிறது. ஹalleluya. கரங்களை தட்டி துதிங்க. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. எரிக கோட்டைகள் உடைவதாக. ஆமென். இயேசுவே. ஹalleluya. லேகியோனின் போராட்டங்கள் உடையட்டும் அப்பா. வசனம் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, நீ எட்டாததுமான உயர்வான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நெருக்கத்தோடு போராட்டத்தோடு நாளைக்கு என்ன செய்ய போகிற தெரியலையே, நாளைக்கு என்ன செய்ய போகிற வாழ்க்கையில் தெரியவில்லையே, இந்த கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே இது என்னால முடியாதப்பா, உங்களை நம்பி இருக்கிற உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் என் வாழ்வில் செய்யுங்கப்பா, உம்மைத்தான். வர்ற வாரம் முழுசும் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். அற்புதங்கள் எங்க குடும்பத்துல செய்யுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து கேளுங்க, உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் இந்த சபையில நடக்கட்டும்பா. இன்னும் ஒரு முறை கூட, உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் என் வாழ்வில் செய்யுங்க. சேர்ந்து வாய்களை திறந்து, உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. ஒரு விசுவாசத்தோடு கேளுங்க, உம்மைத்தான். எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே, எங்க வாழ்க்கையில பொருளாதார சூழல்கள் மாறட்டோம்ப்பா, செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி சொல்லுங்க, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையோரைந்து போ, உதவி செய்திடுங்க, உயர்த்தி சொல்லுங்க. மனிதர்கள் முன்பாக உயர்த்துங்கப்பா, உதவி செய்திடுங்க. 2
2 கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோமா? உம்மைத்தான். நன்றி ஆவியானவரே. நாங்க நம்பி இருக்கிற தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள் உடையட்டும், எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் மாறட்டும். உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே. என் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு விசுவாசத்தோடு கேளுங்க. ஓ இயேசுவே, உம்மைத்தான் நம்பி உள்ளே. அற்புதங்கள் என் வாழ்வில் செய்ய. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தை கேட்க போறீங்க? ராஜா, இந்த மாலை நேரத்துல ஒரு அற்புதத்தை பார்க்கணும்னு விரும்புறோம்ப்பா. நல்ல கரங்களை தட்டி, எவ்வளவு சத்தமா தட்ட முடியுமோ நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆவியானவரே, இந்த மாலை நேரத்துல நாங்க ஜெபிக்கிற நேரத்துல, ஆராதிக்கிற நேரத்துல ஒரு விடுதலை கடந்து வரட்டும். எங்க குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் உடையட்டுமாப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில போராடுகிற சத்துருவின் கட்டுகள் இந்த மாலை நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதி என்கிற கட்டு உடையட்டும், வறுமை என்கிற கட்டு உடையட்டும், ஆசீர்வாதத்திற்கு எதிராக இருக்கிற கதவுகள் உடைக்கப்படுவதாக. தகப்பனே, ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும், இந்த சபையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் உடைவதாக. ஆண்டவரே, கட்டுகள் உடைவதாக. ஆண்டவரே, கண்ணீர் மாறுவதாக. வியாதிகள் மாறட்டும் தகப்பனே, போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஓ, கடைசியா ஒரு முறை சொல்லுவோமா? உம்மைத்தான் நம்பி உள்ளே. மாலை நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க என் தகப்பன் நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு உயர்வையும் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, கண்ணீரோடு, போராட்டங்களோடு, வியாதிகளோடு கடந்து வந்தவர்கள் உண்டு. நீர் அறிந்திருக்கிறீர். You know the situation, Lord. உமக்கு அந்த சூழ்நிலை தெரியும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்ம நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனை அந்த பலிபீடத்தின் முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறோம். என் தேவாவியானவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீதியான நேரம் முழுதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே அருமையான சிஸ்டர் சோனி அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். அவர்கள் இந்த வேலையில் கூட டே பிஃபோர் எஸ்டர்டே நல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை ஆமீன் 1 கிலோ தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பலனை கொடுத்து கர்த்தர் மகிமையாய் பாதுகாத்து வருகிறார். அதற்காக ஒரு விஷயம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கடந்த நாட்களில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தாங்க. எல்லாருமே சபையார் ஊக்கமாக ஜெபித்த கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை தேவன் கட்டளையிட்டார். எல்லாரும் ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, கடந்த நாட்களிலே அந்த காணப்பட்ட அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபித்தோம். இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து
திறந்து ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவனே, வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிறதான ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனித்திருக்கிறவைகள் என்று சொல்லப்படுது போல அருமையான சகோதரிக்காக, அந்த வயிற்றில் காணப்பட்டு கொண்டிருந்த குழந்தைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம் ஐயா. எங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு பதிலை உண்டு பண்ணினபடியினா ஆமென் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். அந்த குழந்தையும் தாயும் அதிசயமாய் பாதுகாத்தீரு. ஆமென். பரிசுத்தரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். அந்த போராட்டத்தில் இருந்து ஆமென், ஹல்லேலூயா, அந்த வேதனையில் இருந்து ஆமென், அந்த பிரச்சனையில் இருந்து கர்த்தர் அந்த குழந்தையை பாதுகாத்தீரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயை பாதுகாத்தீரு. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயுடைய சரீரத்தில், அந்த குழந்தையுடைய சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளிட்டபடினா ஆமென் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு அருமையான இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்தபடினா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆமே. விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக ஆமே, ஸ்டெல்லா என்கிறதான ஒரு தாயார் ஈரோடு பகுதியில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த தாயாருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறணும். அவர்களுடைய கால் இழந்து போனாங்க, ஆனாலும் அவங்க ஒரு டூப்ளிகேட் கால் வைத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை பார்க்கவில்லை. அம்மே தனிமையான அனுபவத்தில் மிகுந்த ஒரு பாரத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் 2 ஆமீன் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கப்பட முடியாதபடி மிகுந்த பாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த தாயாருக்கு ராத்திரி நேரத்தில் தூங்கினாலும் தூக்கம் வராதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அந்த ஜெப உதவியை நம்மளிடத்துல சொன்னாங்க. ஒரு விஷயம் நாம் சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அருமையான அந்த சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அவர்கள் பலவீனத்தோடு ஆமென் தனிமையான அனுபவத்தில் தேற்ற யாருமே இல்லையே, எனக்கு இருக்கிற பிள்ளைகளும் ஆதரவில்லை என்று சொல்லி ஆமென் ராத்திரி நேரத்தில் தூங்கினாலும் தூக்கம் வரவில்லை. ரொம்ப உடைக்கப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அருமையான அந்த சகோதரிக்காக எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி ஊக்கமாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சரீரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவார். அவர் தூரத்திற்கும் ஹல்லேலூயா, அவர் சமீபமாய் காணப்படுகிற தேவ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த தாயாருடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. எல்லா நிந்தைகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். மனிதர்கள் கைவிட்டாலோ, ஆமென் சொந்த பிள்ளைகள் கைவிட்டாலோ, ஆமென் நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஆமென் நான் உன்னை தாங்குவேன், ஆமென் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென் பயப்படாதே, ஆமென் நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அந்த தாயா என்னுடைய பிள்ளைகளை பெற்று அம்மே வளர்த்தின, ஆனால் இந்த வேலையில கூட ஒரு ஆதரவு இல்லாதபடி ஒரு பட்டை மரமாய் ஒரு தனி மரமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அந்த தாயாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ண வேண்டுமா, ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டுமா? ஓ தேவனுடைய உதவி அந்த குடும்பத்தை வியாபரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த இல்லத்துல ஓம் தெய்வீக பிரச்சனை வியாபரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். அந்த தாயாரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த தாயை கவனிக்க வேண்டும். ஒரு தனிமையான அந்த நேரத்தில், அந்த வயதான நேரத்தில் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு
இருதயமே மாறட்டும். ஓ பரிசுத்தரே அப்பா, ஜெபத்தை விரும்பின அந்த தாயாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ண விடுமா ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண விடுமா ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. எல்லா தடைகள் மாறட்டும். எல்லாரும் ஒரு விஷய கரங்களை தடை விண்ணப்பத்தை கேட்டவரே ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக அருமையான சகோதரர் ஆனந்த், அந்த சகோதரருக்காக நாம் ஒரு விஷயம் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறி போக வேண்டும். அவர்களுக்கு இடையே காணப்படுகிற ஒற்றுமையை தடை பண்ணி கொண்டிருக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் உடைக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்குள்ள ஒருமனம் காணப்பட வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்த தேவனுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். அருமையான சகோதரர் ஆனந்துக்காக ஒரு விஷயம் சபையர் எல்லாரும் ஊக்கமாய் நான் பாரத்தோடு ஜெபிப்போம். அந்த குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரிவினைகள் மாறணும், எல்லா பிரச்சனைகளும் மாறணும். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் அப்படியே முற்றிலும் தகர்ந்து இல்பொருளாய் போகப்பட வேண்டும். அருமையான அந்த மகனுடைய வாழ்க்கையில அருமையான அந்த மகனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஊக்கமாய் ஒருமனப்பட்டு தேவன் நம்ம ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில கூட சபையாராக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆனந்த் என்கிறதான மகன் ஆமென் ஆண்டவரே, தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஒரு ஆசையோட விருப்பத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டலும் இவர்களுக்கு இடையே போராடுகிற பிரிவினையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற சமாதானத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த சகோதரருடைய உள்ளத்துல கர்த்தருக்குரிய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயோ கர்த்தர் எனக்கு ஒரு கணவனை தந்தா, என்னுடைய கணவனோடு சந்தோஷமே வாழ முடியலையே என்கிறதான ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அந்த கணவனோடு நான் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே ஏசப்பா, இருவரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். இருவருக்கு இடையே காணப்படுகிற எல்லா அபிப்பிராய வித்தியாசங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க வேண்டும். ஒரு சமாதானம் உண்டாகணும். ஆண்டவரே ஆமென் ஆமென். தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். தேவனுடைய சமாதானம் அருமையான அந்த ஆனந்த சகோதரனுடைய இல்லத்துல அந்த குடும்பத்தில் வியாபாரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா சாப பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நீங்க இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாத ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தும்படியே போராடுகிற எல்லா சதி திட்டங்கள், எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இயேசு ஒரு விஷயம் இரக்கத்தை காட்டுங்க. அடுத்த நாள் நல்ல ஒரு செய்தியை கேட்க வேண்டும். நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உம்முடைய நாமம் மகிமைப்பட விடுமா ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி விண்ணப்பத்தை கேட்டவரே ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக நம்மத்தில் காணப்படுகிற அருமையான அங்கள் ரத்தினமணி அங்களுக்காக ஒரு விஷயம் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அவர்களுடைய ஷோல்டரில் காணப்படுகிற அந்த பெயின், அந்த வேதனை அப்படியே மாறி போக வேண்டும். அருமையான பாஸ்டர் இடத்துல சொன்னாங்க, எனக்கு இந்த ஷோல்டரில் ஒரு பெயின் காணப்படுகிறது,
அது பரிபூர்ணமாய் மாற வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு மனப்பட நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென். நாம் இந்த இடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த மகனுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவீனத்தை கர்த்தர் கம்ப்ளீட் அப்படியே மாற்றி போட வேண்டும். எல்லாரும் ஒரு மனப்பட்டு அப்படியே பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமே, நல்லவர் 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 நல்லவர். ஆமே, மகிமை 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 மகிமை. அப்பா ஹல்லேலூயா. ஆமே, ஜெபத்தை விரும்புகிற அருமையான ரத்தினமணி எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஷோல்டர்ல காணப்படுகிற எல்லா வேதனை, எல்லா வலி இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். ஒரு விடுதலை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த மகனுடைய உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஒவ்வொரு நரம்பு மண்டலங்கள் ஆமே இரத்த நாளங்களில் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்படுவதாக. அந்த மகனை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. ஓ மகிமை 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 மகிமை. எல்லாரும் வாய்களத்தில் ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, அந்த மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வா. அந்த கர்த்தர் என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற என்னுடைய ஷோல்டர்ல காணப்படுகிற எல்லா வேதனைகளை மாற்றுவார் என்று அவன் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படியே சொன்ன அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை அவன் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தீராத பிரச்சனை மாறட்டும், தீராத பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக அம்மேன் ஃபெமில் ரோஸ் என்கிறதான ஒரு சகோதரி, அவர்களுக்காக ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். அவங்க தலையில் ஒரு பயங்கரமான ஒரு வேதனை, தீராத வலி. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போனாங்க. உடனே நமக்கு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ண வேணும் அப்படின்னா தலையிலேருந்து ஏதோ ஒரு லிக்விடு வந்து மூக்கிலிருந்து ஒழுகி கொண்டே இருந்துச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் போன உடனே நமக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிற்பாடும் அவங்களுக்கு அந்த வேதனை மாறி போகவில்லை. பழையது மாதிரியே வேதனையோடு பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் இப்படியாக சொன்னாங்க, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம் சபை எல்லாரும் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபிப்போம். அருமையான ஃபெமில் ரோஸ் அந்த சகோதரியுடைய அந்த தலைப்பகுதியில் காணப்படுகிற அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும். கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தேவன் கட்டளையிட வேண்டும். ஒரு விஷயம் எல்லாரும் சபை எல்லாரும் ஊக்கமாக நாம் ஜெபிப்போம். ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டதான அந்த ஃபெமில் ரோஸ் என்கிறதான அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரருடைய சரீரத்தில் அந்த தலை பகுதியில் காணப்படுகிற அந்த பலவீனம் அப்படியே மாறி போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென். மருத்துவர்களால் முடியாததை கர்த்தர் அற்புதமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. மருத்துவ முறையில் அணுகியோ அவர்களுக்கு எந்த விடுதலையும் இல்லை. ஏசப்பா, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறபடியால் இப்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தலையில் காணப்படுகிற பாரங்கள் மாறட்டும், எல்லா பிரயாசங்களும் மாறட்டும், எல்லா பலவீன கட்டுகள் எப்பொழுது அவிழ்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு அதிசயத்தை ஆமென் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்டும். எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். மகிமை 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 மகிமை. அப்பா பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரை ஆண்டவரே, இந்த ராத்திரியில் கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும். விண்ணப்பத்தை கேட்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக நம்ம சபையில் இசை கருவிகளை வாசித்து கொண்டிருக்கிற அருமையான மகன் ஜெனித் பிரதருக்காக ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க.
வேதம் சொல்லுகிறது, என் நினைவு உன்னுடைய நினைவு அல்ல, உன் நினைவு என்னுடைய நினைவும் அல்ல. மகன் நினைப்பதை விட கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய அளவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உண்டு பண்ண வேண்டும். எல்லாரும் விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு நான் அப்படியே ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமே அப்பா, அருமையான மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில கூட எங்கள் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மகனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். பல முறை முயற்சி செய்து எல்லா காரியம் ஆமென் ஆண்டவரே தோல்வியாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென், முன்னேற்றத்தின் ஒரு வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அந்த மகனுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தடைகள் மாறட்டும். அந்த மகனுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. நாட்கள் தாமதிக்க கூடாது. ஒரு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய அளவில் ஊழியத்துக்கு தடை இல்லாதபடி ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா. ஆமென் ஆமென். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே, ஏசப்பா உம்முடைய நாமத்திற்கு இசை கருவிகளை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இயேசுவின் நாமத்தில் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம், மகனுடைய வாழ்க்கையில் இறக்கத்தை காட்டுங்க, அற்புதங்களை செய்ய, நல்ல ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க விடுமா ஜெபிக்கிறோம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிப்போம். பலவிதமான விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, பலவிதமான பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த ஜெபம், இந்த ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு விடுதலையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமே, பல விதமான பாரத்தோடு வந்திருக்கிற, கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற, சமாதானம் இல்லாதபடி பல விதமான நெருக்கத்தோடு, ஆமே போராட்டத்தோடு சமாதானம் இல்லாதபடி வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த ஜெபம், இந்த ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். ஆமே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுது போல தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஒரு தெய்வீக சுகத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானம், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் மாறட்ட சொல்லணும். இந்த ஆராதனை கடந்து சென்று கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தா, எனக்கு சமாதானம் தந்தா, என்னுடைய தேவைகளை சந்தித்தா, எல்லா நெருக்கத்தை மாற்றினா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த சபையில் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும், எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். மீட்பர் மூலம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கரங்களை மேலே உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நாளைக்குன்னு எங்கேயும் சொல்லியிருக்கிறது இல்லை. ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இன்னைக்கே உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையான காரியங்கள் அவர் மேலே நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இதே கூட்டத்தில் பிரதர் திவாகரும் அவருடைய மனைவியும் வந்திருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம், அவருடைய அக்காவுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க, கன்சீவாக இருந்தாங்க, அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் டாக்டர் சொன்ன ஒரே ஒரு காரியம்,
யாருக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாது, யார் பிழைப்பான்னு சொல்ல முடியாது, பிள்ளையை உயிரோடு எடுக்க முடியுமா சொல்ல முடியாது என்று கேள்விக்குறியோடு வந்திருந்தார்கள். இப்போ நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். யூடியூப்பில் பார்த்த ஜனங்கள் நீங்களும் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு ஆண்டவருக்கு நான் நம்புகிறேன். அதற்போக நம்முடைய அன்பு போதகர் பிளெஸ்ஸிங் அவருடைய சபையிலும் சொல்லி அந்த கூட்டத்தின் நடுவில் அவருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் என்று அறிவிப்பை கொடுத்திருந்தோம். அவர்களும் நமக்காக ஜெபித்தார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது போன கூட்டங்கள் முடிந்து 2 நாட்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் ஃபோன் பேசும்போது சொன்ன ஒரே ஒரு காரியம், 2 நாள் இருக்கும்ல, 2 நாட்கள் கழித்து அவர்கள் சொன்ன ஒரு காரியம், தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, நிச்சயமாக அது நடக்குமா? இந்த ஜெபம் எப்படி என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்? வசனம் சொல்லியிருக்கிற ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். என்னை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை ரேமா சபையில் வைத்து ஒரு விசேஷித்த இரவு ஜெபம் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் காணப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் கடந்து வாருங்கள், வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் எந்த ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணுக்கு நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். நாங்கள் இணைந்து சபையாக யூடியூப்பில் பார்க்கிற ஜனங்களாக நாங்கள் இணைந்து ஜெபிக்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் முத்துராஜ் அவருடைய கரங்களே கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். மீதியான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் சங்கீதம் 74வது சங்கீதத்தில் 10வது வசனம் இப்படி சொல்கிறது. தாவீது இப்படி சொல்கிறார், தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பகுதிகளில் இன்றைக்கு வரைக்கும் சில சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன சத்தம் தெரியுமா? நம்ம கூடாரங்களில் இன்னும் சில நிந்தையின் சத்தம் எழும்பிக் கொண்டே தான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அந்த நிந்தையின் சத்தத்தை தாங்கி கொள்ள முடியாமல் தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பமாக இந்த சங்கீதத்தில் 74வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, எது வரைக்கும் ஆண்டவரே என் சத்துரு என்னை நிந்தித்து கொண்டே இருப்பான்? எது வரைக்கும் ஆண்டவரே? எப்போ, எவ்வளோ நாள் ஆகும் ஆண்டவரே? நான் உங்களை தேடுறேன், என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கிறது, நான் உங்களே தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆனாலும் என் எல்லைகளுக்குள்ள சத்துரு தினமும் நிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். வெளியே எல்லா பக்கமும் நம்ம தலை நிமிர்ந்து நடந்துற மாதிரி இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே நம்ம குடும்பங்களுக்குள்ளே சில நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறாமல், இந்த நிந்தனையின் சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓயாமல் ஜெயம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்த காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது சொன்னார், எல்லா அரிக்கட்டுகளும் என்ன செய்ய மாதிரி யோசேப்பை வணங்குகிற மாதிரி. இதுக்கு மேலே கொஞ்சம் போய் பார்த்தாச்சுன்னா, யோசேப்பு பேருக்கு என்னையா அர்த்தம் நீங்கள் சொன்னீங்கன்னா, யோசேப்புடைய பேருக்கு அர்த்தம் நிந்தையை நீக்குகிறவன். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அவன் பேரில் ஒரு நல்ல பேரில் ஒரு வெளிப்பாடு, நிந்தையை நீக்குகிறவன், நிந்தையை புரட்டி போட்டவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த தரிசனமும் அவனுக்கு எல்லா அரிக்கட்டுகளுக்கு மேலாக இவனுடைய அரிக்கட்டுகள் மாத்திரம் உயர்ந்திருக்கிறது மாதிரியான ஒரு தரிசனம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கும் நடைமுறையில் சம்பவிக்கிற காரியங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. என்ன செய்கிறது? யோசேப்பு
தரிசனத்தை பார்த்ததை சகோதரர்களிடத்தில் சொன்ன நாட்கள் இருந்து யோசேப்பு சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறாரு, குழியில் தள்ளப்படுறாரு, அடிமையாக விற்கப்படுறாரு. அங்கே போயிட்டு போத்திமாருடைய வீட்டு வேலைக்காக நியமிக்கப்படுறாரு. திருப்பி அங்கே போயிட்டு அங்கே அந்த வீட்டில் தவறான ஒரு பழிச்சொல், திருப்பி சிறைச்சாலையின் அனுபவம். இந்த ஒன்று ஒன்றா நம்ம கொஞ்சம் ஓடி உட்கார்ந்துருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் அனுமதித்த நிந்தைக்கான காரணம் அவனை ஆண்டவர் நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு போகும்படியாக. அல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, யோசேப்பு குழியில் சகோதரர்களால் வெறுக்கப்படும் பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்டிருப்பான், ஆண்டவரே இங்கே கொடுத்த தரிசனத்துக்கும் நீங்கள் என்னோடு கூட பேசின வார்த்தைக்கும் நடக்கிற காரியங்களுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி யோசேப்பு கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் குழியில் தள்ளப்படும் பொழுது எவ்வளவு அது காயமாக இருந்திருக்கும் தெரியுமா? சொந்த சகோதரர்கள் யார் தூக்கணுமோ அவங்க என்ன செய்கிறாங்க, இரத்த காயங்களோடு அந்த குழிகளுக்குள்ளே தள்ளி விடுகிறாங்க. அதுக்கப்புறம் அடிமையாக விற்கப்படுகிற அனுபவம். வீட்டிலே யோசேப்பு ராஜா மாதிரி என்ன செஞ்சார், இருந்தார். நல்ல வஸ்திரம், நல்ல உணவு, நல்ல மரியாதை, தகப்பனுடைய அன்பு, எல்லாரும் காட்டிலும் தகப்பன் யோசேப்பு மேலே அன்பு வைத்திருந்தார். அப்போது வீட்டில் இருந்த வாழ்க்கைக்கும் வார்த்தையை பெற்றதுக்கப்புறம் எங்கே இருக்கிறான், அடிமைகளை விற்கிற ஒரு வியாபார சந்தையில் இருந்தான். இப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கிறது தெரியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், ஊண்டிங்காக இருந்திருக்கும். ஏன் இந்த பாதையில் போகிறோம், எது வரைக்கும் எனக்கு இதனால் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி யோசிப்பு ஒருவேளை கேட்டிருக்க கூட ஆண்டவர் பார்த்து அழுதுருப்பான், உடைந்திருப்பான், புலம்பியிருப்பான். அப்பா கூட வரல, சகோதரர்கள் இல்லை, ஒரு அடிமை. கொஞ்ச நாளில் பெரிய ஒரு மாற்றம். ஏன் இவ்வளவு தீவிரமாக நான் தள்ளப்படுறேன், ஒதுக்கப்படுறேன், காயப்படுறேன், ஏன் எல்லாருக்கும் இல்லாத ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது சொல்லி நிறைய கேள்விகள் யோசேப்புக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாதையிலையும் கடந்து போய் ஆண்டவர் கடைசியாக நினைஞ்சார், எகிப்துக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். சில பாதைகளுக்குள்ளே கடந்து போகிற அனுபவம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பிரதிகூலமாக பார்த்தா, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்பாக ஒரு தெய்வ திட்டம் இருந்துச்சு. சில இடத்துல ஆண்டவர் சத்துருக்களை நிந்திக்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுப்பார். அதனால் உங்களை சத்துரு கையில் விட்டு கொடுத்துட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சில இடத்துல உங்களை நிந்திக்காமல் இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்திருக்க மாட்டீங்க. சிலருடைய பேச்சு சில காரியங்களுக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போயிருக்கும். சிலருடைய கடினமான நடத்துதல் சில காரியங்களை உங்களை கற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்திருக்கும். சிலர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததுனால இன்னைக்கு நீங்கள் சொந்த காலில் நிற்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒருவேளை என்ன ஆண்டவர் அந்த நிந்தைக்குள்ளே அனுமதித்திருந்தாலும் அது எனக்கு நன்மையாகவே இருந்திருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்கும் பொழுது யோசேப்பு இப்படி சகோதர இடத்துல பிரதித்துரம் சொன்ன, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதித்த தீமையில் கூட ஒரு தேவ திட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அதனால் நம்மளை ஆண்டவர் நிந்தைக்குள்ள அனுமதித்துட்டாருங்கிறதுனால சத்துரு கையில் விட்டு கொடுத்துட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது இவ்வளவு காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு காரணம், அவன் ஒரே நாளில் ராஜாவாக மாறலை, ஒரே நாளில் யுத்த புருஷனாக மாறலை, ஒரே நாளில் அவன் சிங்கத்தை கிழிக்கிறவனாய் மாறவில்லை. என்னன்னா, ஆண்டவர் பர்பஸாகவே என்ன செய்கிறாரு, சகோதரர்களிடத்திலிருந்து அன்பை தாவீதுக்கு தடுக்கிறார். ஆண்டவர் பர்பஸாகவே தாவீதை தகப்பனுடைய அன்பிலிருந்து பிரித்து கொண்டு போகிறார். ஆண்டவர் சகோதரர்கள் எல்லாம் நல்ல வேலையில் இருக்கும் பொழுது
பர்பஸாகவே ஆண்டவர் தாவீதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும்படி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பார்வையில் மற்ற சகோதரர்களுக்கு அன்பு காண்பித்தது போல தாவீதுடைய தகப்பன் தாவீதுக்கும் அன்பு காண்பித்திருக்கலாமே, மற்ற பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலை எடுத்து கொடுத்தது போல ஏன் இந்த பிள்ளையை கவனிக்காமல் விட்டாருங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த தாவீதுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனாலும் தாவீதுக்கு ஆண்டவரே தாயும் தகப்பனுமா இருக்கும்படி ஆண்டவர் தாவீதுக்காய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய இருதயம் என்னன்னா, அவர் தம்முடைய பிரியமான பிள்ளைகளை தாமே நடத்த வேண்டும் என்று விரும்புவார். அந்த பிள்ளைகள் அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. நம்ம சில நேரத்தில் சில அனுபவங்கள் எல்லாம் நிந்தைகள் மாதிரி இருந்தாலும், ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையாய் மட்டும் நம்ம இருந்துட்டோம்னா, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வழிகள் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம்னா நிச்சயமா நம்முடைய முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் சத்துரு எவ்வளவோ திட்டங்களை போடுறான். ஆனால் ஒன்றும் எங்கள் மேலே வாய்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் மேலே இருக்கிற பலன் இல்லை, நாங்கள் சாதுரியமாக நடக்கிறதுனால இல்லை, அவர் எங்கள் மேலே வைத்த கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்குள்ளே இருக்கிற இந்த கேள்வி எடுத்து போட்டுக்கிட்டு, இன்னைக்கு நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா எல்லா பயத்தையும் எடுத்து அப்புறம் போடுங்க. நான் இன்னைக்கு கடந்து போகிற சூழ்நிலை அது ஒரு மகிமைக்காகவே நான் நடந்து போய் கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளில் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற நிந்தையை ஏன் என்னை கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ஏன் எனக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை உங்கள் காரியத்தை அவங்க புரிந்து கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவர் அவங்கள விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா ஆண்டவருக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறது தான் விருப்பம். தாவீதுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கை வேறு, தாவீதுடைய வாழ்க்கை வேறு. ஆண்டவர் தாவீதிடத்தில் எதிர்பார்த்தது என்னன்னா, தாவீது சகோதரர்களை சார்ந்தோ தகப்பனையோ சார்ந்தல்ல, தாவீதுக்கு ஆண்டவரே ஒரு தாயும் ஒரு தகப்பனுமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்தினால நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தாயும் கர்த்தரே உங்களுக்கு தகப்பனுமா இருந்து நடத்த விரும்புகிறார். ஏன் இதுவரைக்கும் என்கிட்ட நல்லா பழகுனாங்களே, இதுவரைக்கும் என் கூட நல்லா இருந்தாங்களே, ஏன் என்னை இப்போ அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, அவங்க உங்களை அவாய்ட் பண்ணலை, ஆண்டவர் அவங்கள அவாய்ட் பண்ண வச்சிருக்கிறாரு. அவங்கள அவாய்ட் பண்ண வச்சு அவர் உங்களை சேர்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். தாவீதுக்கு அனுமதித்த நிந்தைகள் எல்லாம் ஒன்றுக்காக தான். தாவீதுக்கு கர்த்தர் நியமித்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போகிறது வரைக்கும் தாவீதுக்கு அனுமதித்த தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த ஒவ்வொரு நிந்தைக்கு பின்பாக ஒவ்வொரு புறப்படுதல் இருக்கும். உங்க வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆண்டவர் தேவையில்லாம ஒரு காரியத்தை உங்களை அனுமதிக்கிறாரா? தேவையில்லாத ஒரு நபர்கள் உங்களை பேசுறாங்களா? யார் நம்ம மேல அன்பு செலுத்த வேண்டுமோ அவர்களே நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்களா? நம்மளை காயப்படுத்துறது மாதிரி பேசுறாங்களா? நீங்க அப்படி உங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. ஆவியானவர் உங்களை நகர்த்தி கொண்டு போவார். ஆவியானவர் உங்களை நகர்த்தி கொண்டு போவார். ஏன் நகருகிறேன்? எதனால இந்த தனிமையின் பாதை? ஒண்ணுமே நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க பால் கட்டி கொடுக்கிறதுக்கு உங்க சகோதரருக்கு அனுப்பிவிட்டாலும் ஒன்னும் நீங்க பார்க்காதீங்க. அப்படியா, நான் சரி போறேன்னு சொல்லி போங்க. எல்லாம் என் சகோதரர்கள் எல்லாம் யுத்த களத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க, நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்க கையில் பால் கட்டிய கொடுத்து அனுப்பினாலும் அந்த யுத்தத்தை, அந்த இஸ்ரவேலின் மேல எழும்பின நிந்தையின் சத்தத்தை உங்களை கொண்டு தான் அனுபவிக்க போகிறார். அந்த இடத்துல ஆயுதங்களை தரித்து யுத்த வீரர்களோடு ரதங்களோடு நின்றவர்களை அல்ல அந்த நாளில் இஸ்ரவேலின் நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறது
அவர்களுக்கு எடுத்து பயன்படுத்தினது. அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த யோசனையும் இல்லாம, கையில பால் கட்டியோடு கர்த்தரை துதித்து கொண்டு, கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலையில கர்த்தரை ஸ்தோத்தரித்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் அந்த பால் கட்டியை சுமக்கிறேனே, எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நான் அந்த வீட்டு வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்க கையில பால் கட்டி இருந்தாலும் உங்க மேல ஒரு தேவ தரிசனம் உண்டு. நீங்க பால் கட்டியை சுமக்கிறவர்களாக இருந்தாலும் உங்க கையில ஒரு தேவ திட்டம் உண்டு. ஒருவேளை உங்களை மனுஷங்க அற்பமா பார்க்கலாம், பரலோகம் உங்களை ஆரவாரமா எதிர்பார்க்கிறது. மனுஷனை பார்க்கிற விதமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறது இல்ல. கர்த்தர் கையில இருந்தது மனுஷன் பார்த்தது பால் கட்டி, கர்த்தர் கையில பார்த்தது கோலியாத்தை அழிக்கிற பட்டயத்தோடு வருகிறான். மனுஷங்க தாவீதை பார்த்தது வெறும் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் பார்த்தார்கள். அறையிலே கற்களை சுமந்தவனாய் பார்த்தார்கள். வெறும் கவன் கற்களோடு வருகிற ஒரு மேய்ப்பனாய் பார்த்தார்கள். ஆனால் பரலோகமும் ஆண்டவரும் தூதர்களும் தாவீது இஸ்ரவேலின் நிந்தையை போக்கும்படி, கோலியாத்தை வீழ்த்தும்படி அழைக்கப்பட்டவர்கள், நிற்கப்பட்டவர்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் ஒதுங்கி போகலாம். ஆண்டவரே தேடிக்கொண்டு இருக்கிறவனுக்கு, கர்த்தருடைய பாரம் இருக்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிற சத்தத்தை கேட்டு ஒரு நாள் அமைதலா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல இருந்த எல்லாரும் நல்ல யுத்தம் பண்ண பழக்க வைக்கப்பட்டவங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா எல்லாரை காட்டிலும் நல்ல வலிமை உடையவர். ஏன் தாவீதை கொல்லும்படி எத்தனையோ முறை முயற்சி பண்ணாரு? ஏன் அவரு கோலியாத்தை கொல்ல முயற்சி எடுக்கவே இல்லை? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தரை குறித்த பாரம் இருக்கும். சிலர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வருவாங்க, சிலர் கர்த்தரே வேணும் என்று வருவார்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வந்தா நம்ம கர்த்தரை நிந்திக்கிற சத்தம் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்னு இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தரை நிந்திக்கிற சத்தத்தை கேட்டா அவன் என்ன வேணாலும் இழப்பான். தாவீதுக்குள்ள ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா? என் பலத்தினால வரல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று தாவீது புறப்பட்டு வந்தது போல நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியும். நீங்க உங்க சோதனையின் பாதையிலையும் நிந்தனையின் பாதையிலையும் கர்த்தருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். உங்கள் பின்னால் இருந்து அழுத்துகிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களை முன்னோக்கி நகர்த்து கொண்டே போகிறதுங்கிறத நீங்கள் மறந்து விடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளினால ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்த நிந்தையினால நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிறீங்களா, முன்னேறி போயிருக்கீங்களான்னு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து உங்கள் டைரியில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து வந்த அனுபவங்களை சிந்தித்து பாருங்க. எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா பிரச்சனைகளும் நம்மளை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போகும். இதுவரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்த நிந்தையில் அவர்கள் முன்னேறி போயிருக்கிறார்கள். அவர் கர்த்தருக்காக அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அவர் முன்னோக்கி நகர்த்தி அவர் எந்த புள்ளியில கொண்டு உங்களை நியமிக்கணும்னு நினைத்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நியமிக்க பண்ண வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் இருந்ததோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த திட்டத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எதையும் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை உங்க கையில் ஆடுகள் தான் இருக்கிறது, அன்று என் கையில் கவன் கற்கள் தான் இருக்கிறது, எதையும் நீங்க நினைத்து வேண்டாம். வீட்டு வேலை தான் பார்க்கிறேன், அதை தான் செய்கிறேன், இதை தான் செய்கிறேன், என்ன நான் ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியலையே, என் வாழ்க்கை முழுவதும் நிந்தையினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனே, என்ன செய்ய போகிறேன், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ எதையும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. என்ன நடந்தாலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. ஆண்டவரை நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்கன்னு நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவரை நீங்க நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்கப்பா. என் தகப்பன் எனக்கு தீமை செய்யலாம், என் தாய் எனக்கு தீமை செய்யலாம், என் சகோதர
சகோதரர்கள் எனக்கு தீமை செய்யலாம், ஆனா எனக்கு நீங்க ஒரு நாள் தீமை செய்ய மாட்டீங்க, ஒரு நாள் என்ன சத்துரு கையில் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்னைக்கு கடந்து போகிற பாதைகள் விழுந்து போகிற மாதிரி எனக்கு தோணலாம், நீங்க விழ மாட்டீங்க. விழகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அடுத்த செகண்ட்ல உங்க கூட யார் இருக்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார். இதையெல்லாம் அனுபவித்த தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கரங்கள் என்னை தாங்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா. எது வரைக்கும் நிந்த? கர்த்தர் உங்களை உயர்த்துறது வரைக்கும் நிந்த, உங்களை அவர் நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு போகிறது வரைக்கும் நிந்த. ஹல்லேலூயா. நிந்தைக்கு அப்புறம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெஸ்ஸிங் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அன்னாள் எல்லாராலும் அற்பமாக நினைக்கப்பட்டவங்க, அற்பமாக நினைக்கப்பட்டவங்க. ஒரு பிள்ளை பிறகு கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவங்க. ஆனால் வேலை வரும் பொழுது எப்படி அவங்க தன் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கன்சிடர் பண்ணாமல் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்த தருணத்திலே கர்த்தர் அவங்கள தொட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் வெளியே இருந்து பிரச்சனை 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 பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் உங்கள் பிரச்சனை மாற போகிறது கிடையாது. உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டும் போகக்கூடாது, தேவ சமூகத்துக்கு. உங்கள் பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு போங்க. உங்கள் பிரச்சனையை தேவ சமூகத்தில் வைங்க. உங்கள் பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் உண்மையாக போய் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாக திருப்பி அனுப்ப மாட்டார். அந்நாள் முடித்து ஜெபித்து வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஸ்தோத்திரம், கொம்பு உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்பட வேண்டுமே. ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தரிடத்துக்கு நீங்க கொண்டு போங்க. வெறும் குழந்தை மட்டும் பிறக்கிறது அல்ல உங்க அடையாளம். உங்க பிள்ளை தான் ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்க தரிசனம். உங்க கைகளில் வருகிற ஆசீர்வாதம் அது வெறுமையான ஆசீர்வாதம் அல்ல. உங்க கையில கர்த்தர் உங்களுக்கு உங்க நிந்தையை மாற்றி கர்த்தர் உங்க கையில கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அடையாளம் உள்ள ஆசீர்வாதம். உங்க நிந்தை மாற்றப்பட்டு உங்க கைகளினால உங்க மேல இருக்கிற நிந்தையை கடந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் நீங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்நாளை நாம் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அது சாதாரணமான ஜெபத்தில் உற்பத்தியான தீர்க்க தரிசனம் அல்ல. அது நிந்தையில் புறப்பட்டு வந்த ஜெபம், அது நிந்தையில் ஊற்றப்பட்ட ஜெபம். அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி ஒருவனை ஆசீர்வதிக்கும்படி அது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோக ஆசீர்வாதம். அந்த பரலோக ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம நிந்தையின் பாதைகளை அப்படியே நீங்க டர்ன் பண்ணி தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்துடும். ஒரு நிந்தை வரும் பொழுது உடைஞ்சு போய் உட்கார்ந்து மனுஷங்கள்ட்ட பேசுறதோ முறுமுறுக்கிறதோ புலம்புறதோ இல்லாம தேவ சமூகத்துக்கு கடந்து வந்துருங்க. அது சரியோ தப்போ உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியல, எதனால அந்த பிரச்சனை எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு தெரியல, ஒன்னே ஒன்று செய்யுங்க, தேவ சமூகத்துக்கு கடந்து போங்க. எல்லாமே மாறிடும். எல்லாத்தையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ள கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியா அதன் காலத்தில் பக்காவா பிளான் பண்ணி எப்போ சத்துருவை தூக்கணும்னு தெரியும், எப்போ உங்களை கொண்டு அந்த இடத்துல நிறுத்தணும்னு தெரியும். நம்மளா பிரயாசப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். என் நிந்தனையை மாற்றுறதுக்கு நம்ம பிரயாசத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. உங்க நிந்தையை மாற்றணும்னா உங்க வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க. உங்க வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து கொடுங்க. உங்க வழிகளெல்லாம் அவரையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் உங்க கால்களை தள்ளாட விட மாட்டார். ஒரு நாள் விட மாட்டார். ஒருபோது உங்களை விட மாட்டார். அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரையே நம்பி இருங்க. அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்க. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, எனக்கு என் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நிந்தை என்னை உடைக்கிறதுக்கு அல்ல, என்னை உருவாக்குகிறதுக்காக. ஹல்லேலூயா. இந்த நிந்தை நான் ஏதோ ஒரு இடத்துல தேங்கி இருந்த தண்ணீர்களை போல் அல்ல. இந்த நிந்தை கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறது. அந்த நிந்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானத்தை நோக்கி என்னை முன்னேறி போக பண்ணுகிறது. இந்த நிந்தை இல்லாமல் இருந்தா இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அந்த நபர் என்னைக்கு அந்த உண்டிக்கான வேர்டு என்ன பேசாம இருந்தா என் கீபோர்ட்ல போய் நான் கை வச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த நபர் வந்து என்ன பிரசங்கம் பண்ண தெரியும்னு சொல்லி என்கிட்ட கேட்காம இருந்தா நான் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு பிரசங்கிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டிருக்க மாட்டேன். அந்த நாள் அந்த நபர் வந்து என்னிடத்தில் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னு கேட்காமல் இருந்தா நான் மெசேஜ் கொடுக்க பிரயாசப்பட்டிருக்க மாட்டேன். பேச வைத்ததும் கர்த்தர், உடைத்ததும் கர்த்தர், உருவாக்கினதும் கர்த்தர். சகலமும் அவருக்குள்ளே இருக்கிறது. சகலத்தையும் அவரே நடத்துகிறார். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அவரால் ஆளுகை செய்யப்படுகிறேன். நான் இருக்கிறது மனுஷனுடைய மறைவு அல்ல, உன்னதமானுடைய சட்டைகளின் நிழல்களுக்குள்ள இருக்கிறேன். எந்த நேரத்தில் என்னை எப்படி டியூன் பண்ணி நடத்தணுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனை சாதாரணமாக கூட்டிட்டு போய் கூட்டா செங்கடலுக்கு வர மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை முன்னால போக விட்டு இருதயத்தை கடினப்படுத்தி, ஹல்லேலூயா, ஒரே நாளில் ஆண்டவருடைய ப்ராஜெக்ட், ஆண்டவருடைய ஸ்கெட்ச் ஒரு நாளும் ஃபெயிலியர் ஆகாது. ஆண்டவர் உங்களுக்காக போடுற பிளானில் எப்படி உங்களை சக்ஸஸாக கொண்டு நிறுத்துவாரோ அதே போல் சத்ருக்கு போடுற அந்த ஸ்கெட்சில் அன்னைக்கு இந்த டைமில் இந்த இடத்துல இருக்கிற வல்லம் அழிக்கப்படும்னா, இன்னைக்கு இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்படுனா, அந்த நாளில் இந்த இடத்துல திரளான ஜனங்கள் பெருகி இருக்கும். மனுஷனால் கூடாதது, எண்ணங்களால் புரிந்து கொள்ள முடியாதது பரலோகம் சொல்லுகிறதை நம்ம நம்ப வேண்டும். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 4 பேர் தான் வர்றாங்க, 3 பேர் தான் வர்றாங்க. எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த அனுபவம் நம்ம அமர்ந்திருப்போமே ஆனால், அவர் சொல்லுகிறதை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்போமே ஆனால், வேண்டிக் கொண்டதை காட்டிலும் ஜெபித்ததை காட்டிலும் திரளான வல்லமை இந்த இடத்துல வெளிப்படும். நம்ம வேண்டிக் கொண்டது மாட்டிலும் கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை பரலோகம் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. 100 ஆடுகளுக்கு பின்னே போக நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் ராஜாவாய் மாற்றுகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு கொடுக்கிற கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்க உன்னை ஒப்பு கொடுத்தால் அநேகத்தின் மேலே ஆவியானவர் உன்னை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் காண்பிக்கிற வழியில் எந்த ஆடுகள் பேய்கிறதோ அந்த ஆடுகள் திரும்பி கொண்டு வரப்படும். அந்த ஆடு தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகப்படும். அந்த ஆடுகளை சத்துரு கை போடுவது இல்லை. அந்த ஆடுகள் புல்லுள்ள இடங்களில் நல்ல மேய்ச்சலை காணும். அந்த ஆடு சத்துருக்களுக்கு முன்பாக அந்த ஆடுகளுக்கு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் நடத்துகிற வழியில நடக்கிற அந்த ஆட்டுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அந்த ஆடு பயப்படுவது இல்லை. என் கோலும் என் கர்த்தருடைய தடியும் என்னை தேற்றும். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கனமான ஊழியத்தை கதை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் செய்தது போல நாமும் ஆண்டவரை ஏமாற்றாதபடிக்கு நடத்துகிற பாதை கடினம்தான், போகிற பாதைகள் கடினமாக தான் இருக்கும். ஒன்னே ஒன்று, அரிக்கட்டுகள் நிற்கும்னு சொன்னீங்களப்பா, தெருவில் கிடக்குறேன்னே ஆண்டவரே. நீங்கள் பேசுனதுக்கும் நம்ப பண்ணின வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. எங்கப்பா போயிட்டுருக்கிறேன்? எது வரைக்கும் ஆண்டவரே? எப்போ ஆண்டவரே தரிசனம் நிறைவேறும்? தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் நிறைவேறும். அதுக்காக நம்ம காத்திருப்போமே ஆனால் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். ஆண்டருடைய வேளை வரைக்கும் நம்ம காத்திருந்தா, அவருடைய வேளை வரைக்கும் நம்ம காத்திருந்தா
ஒரே இரவுல ஆரோனுடைய கோலை தொழிற்க பண்ணி, ஆரோனுடைய கோலை பூக்க பண்ணி, ஆண்டவரே ஆரோனுடைய கோலை கனி கொடுக்க வைக்க முடியும்னா ஓவர் நைட்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவருடைய வேலை வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய மகிமையுள்ள கருத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் அடங்கி இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம், நம்மளை தாழ்த்துவோம், நம்மளை விட்டு கொடுப்போம். அவர் நல்லவர். ஒன்று நான் சொல்கிறேன், நீ அவரை நம்பலாம், அவரை நம்பலாம், அவர் 100% நீங்கள் அவரை நம்பலாம். அவர் உங்கள் கூடவே தான் இருப்பார். என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டாம், அவரே நம்புங்க, அவரை நோக்கி பின் சொல்லுங்கள். உங்கள் கண்களை என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு எங்கேயும் மாற்றாதீங்க, அவர் உங்க கூடவே இருப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார். அப்படி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அப்படி எல்லாரும் கண்களை மூடி எல்லோரும் நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரங்களோடு கூட வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். 74வது சங்கீதத்தில் தாவீது கேட்டது போல, தேவனே சத்துரு எவ்வளோ தூரம் ஆண்டவரை நிந்திப்பான்னு கேட்டாங்க. அவன் நிந்திக்கலை, நான் நிந்திக்க வைத்தேன். அதனால தான் அந்த பாதைக்குள்ள கத்திரங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இக்காலத்து பாடுகள், இக்காலத்து நிந்தைகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. அப்படி நீங்கள் செய்கிறதற்காய் நன்றி. இந்த பாதையில் கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த பாதைகள், அந்த பிள்ளைகள் எல்லாம் பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. ஆசீர்வதித்து பலப்படுத்தும். திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய தாசனே பேசினது போல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிந்தனைகள் தருகிறார் என்றால் அதற்கு இரட்டிப்பான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். யோபுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பல நிந்தனைகளை கொடுத்திருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை பல இடங்களிலே பலர் அவனை பார்த்து இகழ்ந்து பேசியிருக்கலாம். அவன் ஆண்டவரை பார்த்து மட்டும் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவரையே பற்றி சார்ந்து வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவரை இரட்டிப்பான நன்மைகளால் அவனை முடிசூட்டினார். நாம் எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே அவரை மாத்திரம் நம்புவோமானால் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து, அப்பா, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்பா, எங்க வாழ்க்கையில எவ்வளவு நிந்தனை வந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். அப்பா, உம்மை மாத்திரமே நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் நன்மைகளை செய்கிறவர். அப்பா, நீர் இன்னும் எங்களை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே இம்மட்டும் கர்த்தர் நீர் பாதுகாத்த தயவுகளுக்காக நன்றி அப்பா. இன்னும் தாங்கி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க அப்பா. அனைவரையும் உங்களுடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.